மொழியில் சில எமது தமிழ் பேசக்கூடிய சகோதரர்களுக்காக, தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக சில வார்த்தைகளை நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். அதாவது உலக முகம் மற்றும் தாடை சம்பந்தமான விசேட வைத்தியர்களின் சங்கம் உலகளாவிய அளவில் உள்ளது. அதேபோல் எமது நாட்டிலும் விசேட வைத்தியர்களின் சங்கம் ஒன்று இலங்கையிலும் உள்ளது. இந்த தினத்தை நாங்கள் இங்கு கொண்டாடுவதன் நோக்கம், இது ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி உலகளாவிய அளவில் கொண்டாடப்படுகிறது. இலங்கையில் இது கடந்த 13ஆம் தேதி பல நிகழ்வுகளுடன் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக எமது வைத்தியர்களுக்கு உரிய பயிற்சி முகாம் நடத்துதல், அதற்கு அப்பால் இரத்த தான ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 24ஆம் தேதி இலங்கை தேசிய வைத்தியசாலையின் பல் மருத்துவ வைத்தியசாலையில் இந்த இரத்த தானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் இன்று நாங்கள் உங்களுக்காக சில அறிவுரைகளை தருவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். முதலாவதாக இந்த விசேஷ வைத்தியத்துறை யாதெனில், நாங்கள் முதலில் முகம், முகம், அதனோடு சேர்ந்த முகத்தினுடைய ஏனைய தாடை, வாய், கண், காது, மூக்கு போன்ற அவயவங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை, அவற்றில் ஏற்படக்கூடிய நிலைமைகளை சரி செய்யும், அதற்காக வைத்தியம் செய்யும் விசேட வைத்தியர்களாகவே நாங்கள் எங்களை இனம் காண்கிறோம். அந்த வகையில் இலங்கையில் அநேகமான எல்லா டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது எல்லா டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ், அதற்கு மேலதிகமாக மாவட்ட வைத்தியசாலை, அதே நேரம் மாகாண வைத்தியசாலை போன்ற அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த வைத்தியத்துறையைச் சேர்ந்த விசேட வைத்திய நிபுணர்கள் சேவையாற்றுகிறார்கள். அவர்கள் ஊடாக உங்களுக்கு தேவையான சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விசேடமாக நாங்கள் இங்கு 3 பிரதான ஏரியாக்களை பற்றி பேசுவது எமது நோக்கமாக இருக்கிறது. ஒன்று, வாய் புற்றுநோய். இலங்கையிலே வாய் புற்றுநோயை அடையாளம் காணுதல், அதற்குரிய சிகிச்சை முறைகளை வழங்குதல், அதன் பின்தொடர்பான அவர்களது நிலைமைகளை கவனித்தல் போன்ற அனைத்து செயற்பாடுகளும் இந்த வாய், முகம், தாடை சம்பந்தமான விசேட வைத்திய நிபுணர்களினால் செய்யப்படுகிறது. அடுத்ததாக பிறப்பு குறைபாடுகள் என்று சொல்லக்கூடிய, அதாவது அன்னப்பிளவு, உதட்டு பிளவு போன்ற நோய்கள், காதுகளில் ஏற்படக்கூடிய பிறப்பு குறைபாடு, மூக்கில் ஏற்படக்கூடிய பிறப்பு குறைபாடு என்பவை யாவும் இந்த விசேட வைத்திய நிபுணர்களால் கையாளப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக முகத்துக்கு அண்மையான பகுதிகளில் ஏற்படக்கூடிய காயங்கள், அதாவது வாகன விபத்து காரணமாகவோ அல்லது வீட்டிலே ஏற்படக்கூடிய சண்டைகள் காரணமாகவோ, மேலும் வேறு ஏதாவது காரணங்களால் ஏற்படக்கூடிய இந்த காயங்களை கையாள்வதும் எமது வைத்தியர்களாலேயே செய்யப்படுகிறது. இவற்றில் உள்ள பிரதான பிரச்சனை யாதெனில், இதற்காக செலவிடப்படக்கூடிய நேரமும் செலவிடப்பட வேண்டிய தொழில்நுட்பமும் திறமையும் மிக அதிக அளவிலேயே தேவைப்படுகிறது. இதன் காரணமாக நாங்கள் உங்களிடம் வேண்டிக் கொள்வது யாதெனில், இந்த நோய்களை ஆரம்பத்திலேயே இனம் கண்டு அவற்றுக்கான சிகிச்சையை சரியான வைத்திய நிபுணர்கள் ஊடாக பெற்றுக்கொள்வதன் மூலம் இதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், பிணை விளைவுகளை நீங்கள் குறைத்து கொள்ள முடியும். அதற்கு மேலதிகமாக இவ்வாறான நிலைமைகளிலிருந்து தவிர்த்து இருப்பதும், அதேபோல்
இவ்வாறான நோய்களை ஆரம்பத்திலேயே இனம் கண்டு அவற்றுக்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்வதும் இன்றியமையாததாக ஆகிறது. So when I speak in English for our